Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா பொட்டுக்கடலை வச்சு 2 விதமான சட்னி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்பதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா செவக்கட்டும். உளுந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 6 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுவோம். மிளகாவும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதில் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 பத்த தேங்காவை சீவி எடுத்துருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 50 கிராம் பொட்டுக்கடலை, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து கொட்டிடலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பத்த தேங்காவை சீவி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், 2 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, 50 கிராம் உடச்சிக்கல்ல, 1/4 நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து கொட்டிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுந்து, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பொட்டுக்கடலை வச்சு 2 விதமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.